ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு விளையாடின ராக்கெட் கேம் தான். இதுதான் ஃபஸ்ட் நான் விளையாடின ராக்கெட் கேம். அண்ட் இதுதான் இதில் ஃபியூவல் டேங்க்ஸ் அதே தான் சேம்னே தான் இருக்குது. அண்ட் இட் இஸ் very easy to play, so I am recommending for you to play first. And இதில் நான் இப்போ ஃபியூவல் டேங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து டிவைடர். இதை வச்சுட்டு மேலே இன்ஜினை வச்சு ஃபியூவல் டேங்கை வச்சிங்கன்னா அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஸ்டேஜஸை கண்டினியூ பண்ணலாம் 1, 2ன்னு. ஸோ இப்போ கண்ட்ரோலை வச்சுட்டு கீழே இது டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதை வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போது கீழே வச்சுட்டேன். அண்ட் அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டே போய் அப்புறம் கடைசியில் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ வச்சிட்ருக்க ஃபியூவல் டேங்க்ஸ். அண்டு திரும்பியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ஜின் வைக்க போகிறேன். ஸோ இது டிவைடர். ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்ணேன். அந்த எதாக இருக்கட்டும். ஸோ ஏதாச்சும் டூல் நீங்கள் எடுத்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சைடில் ரொட்டேட் சிம்பிள் மாதிரி காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிறது மூலிமா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நானும் அதே மாதிரி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் சேம் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் இதை வைக்க முடியாது. ஸோ நம்ம கீழே இருக்கிறத எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே தான் சேம் நம்ம அடுத்த சைட்லேயே பண்ணோம். இங்கே இன்ஜினை வைக்க மறந்துட்டேன், வச்சுட்டேன். ஸோ இப்போ அந்த டிவைட் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னல, அதை வச்சிடலாம். இந்த சைடும் அதே மாதிரி அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடல. எதுக்குன்னா இப்போ கஷ்டமாயிடுச்சு எனக்கு இந்த சைடு. ஸோ வேலையை குறைக்கிற மாதிரி நான் இங்கே வச்சிட்டேன். அண்ட் வச்சிட்ருக்கேன். ஃபியூவல் டேங்க்ஸ் இது இங்கே ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி திருப்பிட்டு வச்சுட்டேன் இதை. ஸோ அடுத்தபடியாக அதே ட்ரிக் தான் இந்த சைடை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு இது என்ன ஆகுனா, பிரெயின் இந்த கேம் விளையாடும் போது பிரெயின் ஷார்ப்னஸ் ஆகும். அண்ட் க்ரியேட்டிவிட்டி ஸ்கில் நிறையா ஆகும். ஸோ இது மூலயமா நம்ம ஸ்பேஸை பற்றி நிறையா கற்றுக்க முடியும். அண்ட் இப்போது திரும்ப அந்த டிவைடர் வச்சிட்ருக்கேன். அண்ட் லான்ச் பண்ணுறதுக்கு இன்ஜினை வச்சுட்டு நான் லான்ச் பண்ண போகிறேன். இன்ஜின் வச்சுட்டேன். லான்ச் பண்ணலாம். ஜஸ்ட் அ மொமெண்ட், நான் இன்ஜினை வைக்க மறந்துட்டேன். ஓகே, ரீவென்ட் டு பில்ட். ஜஸ்ட் அ மொமெண்ட் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். இன்ஜின் வைக்க மறந்துட்டேன், தட்ஸ் மை மிஸ்டேக். இப்போ இன்ஜின் வச்சாச்சு, திரும்ப லான்ச் பண்ணலாம். சரி, இன்ஜினை ஆன் பண்ணலாம். இது வேணும் ஒன்று. ஓகே, ஆன் பண்ணிட்டேன். ஸோ என்ன ஃபுல் பவர். ஓ மை காட், லிஃப்ட் அப் ஆகலை. சரி, ஓகே, ஒரு ஃபியூவல் தானே வேஸ்ட் ஆக போகுது, இதை வச்சுக்கலாம். ஆன் பண்ணிடுச்சு. இப்போ லிஃப்ட் அப் ஆகிடுச்சு. கிரவுண்ட் கிளியர். ஸ்டேஜ் 1 இந்த 3 இது. ஸோ வி ஹேவ் அ லிஃப்ட் ஆஃப். ஸோ இதில் முடிஞ்சால் நாங்கள் இதுக்கு போகலாம், முடிஞ்சால் போகலாம் இந்த மாதிரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு விளாட்ன கேமோட இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். எதுக்குன்னா இதில் தான் ஃபஸ்ட்டு நான் ராக்கெட் கேம்ன்றதே ஒன்று கண்டுபிடிச்சி இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஸோ ஐ ரெக்கமெண்டட் டு ப்ளே ஃபஸ்ட். எல்லா டைமும் இதை தான் நான் சொல்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இதை ப்ளே பண்ணுறது மூலிமா ஷார்ப்னஸ் ஆகும். ஸோ இது ப்ளே பண்ணிட்டீங்க, அடுத்த லெவல் நம்மளுக்கு நான் சொன்னால 10+ ரேட் பண்ணுறேன் இந்த இதுக்கு. அது நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஆராம்ஸு. ஸோ இப்போ 5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். ஹைட்டு போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே லிக்விட் ஃபியூவல், அவுட் ஆஃப் லிக்விட் ஃபியூவல். ஸோ இதை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணி விடலாம். அண்ட் ஓகே, அது கொஞ்சம் 10 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இது உடச்சி விட்டுட்ருக்கேன். அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நீங்கள் கேட்கலாம் எதுக்கு கீழே இருக்கிற பாட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தால் வெயிட் கம்மியாக இருக்கணுங்க.
பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆச்சுன்னா லிக்விட் ஃபியூவல் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதோட வச்சு லாக் பண்ணிட்டேன். ஸோ இதை ஆஃப் பண்ணி விட்டேன்னா, இது அவுட் பண்ணி விட்டேன்னா இந்த 2 கார்னர் எதுவுமே போயிடும். ஸோ நம்ம லிக்விட் ஃபியூவல் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ தான் நான் அது பண்ணாமல் இருக்கேன். இங்கே அவுட் ஆஃப் லிக்விட் ஃபியூவல். ஸோ அதுதான் நான் பண்ணாத மிஸ்டேக்கு. ஸோ அதை தூக்கி வேறு எங்கேயாச்சும் வச்சுருந்தேன்னா யூஸ் பண்ணியிருக்க முடியும். அது இல்லாமல் லிக்விடும் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 இதையும் ஆன் பண்ணதுமே போக ஆரம்பிச்சிருச்சு ராக்கெட்டு. ஸோ 8 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் அங்கே ஏறிட்டே இருக்க இந்த போயிட்டுருக்க ராக்கெட்டு. அண்ட் இது லோட் நிறையா இருக்கிறதுனால சீக்கிரம் ஆயிடல ஃபியூவலும். ஸோ ஆஃப் அதுலேயே காலி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ நேரம் இந்த வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் நம்ம லீவிங் அட்மாஸ்பியர் அண்ட் ரீச்சிங் ஸ்பேஸ் ரீச் பண்ண போகிறோம் கைஸ். இதில் வந்து எவ்வளோ இது எங்கே போனாலுமே இதில் வந்து இதே மாதிரி தான், இதே ராக்கெட் தான் நமக்கு வரும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடுது இல்லையா இது இடத்துலேருந்து போகும்போது. ஸோ இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே மாறாது, சேம் அப்படியே தான் இருக்கும் இந்த ராக்கெட்டு. பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3D ஃபீல் கொடுக்குது. 3D இது சொல்ல போனால் 3D தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவுட் ஆஃப் லிக்விட் ஃபியூவல் ஆகிடுச்சு. ஸோ அது 2த்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் இப்போ தான் நம்மளாட்டி இதை கீழே இருக்கிற பாட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு வந்து நான் தனியாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களாலே பேக்ரவுண்ட் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது ரொம்ப டூ லாங்காக போயிட்டே இருக்கிறதுனால ஐம் கோனா கட் இட் இன் ஆஃப். ஸோ ஐம் கோனா கட் இட் இன் ஆஃப். இது ஸ்பேஸை ரீச் பண்ணிடுச்சுன்னா வேறு எங்கேயும் போகாது அவுட் ஆஃப் லிக்விட் ஃபியூவல். அது வரைக்கும் எங்கே வேணாலும் போகும். பாய் கைஸ், தேங்க்யூ.